ராகவ் வந்து மனசு உடைஞ்சிருக்காரு. அவரால தாங்கிக்கவே முடியல. அபிக்கு வந்து இப்போ ரிசப்ஷன் நடக்க போகுது. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. சரி ராகவ், ரிசப்ஷனுக்கான டைம் ஆயிடுச்சு, கிளம்பலையா நீ ஒன்றும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து கேட்குறாங்க. இல்லைக்கா நான் வரல, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி சொன்னா, அதெல்லாம் தெரியாது, நீ வந்து அவனோட குடும்பத்தோடு போனால் தான்டா மதிப்பு, அதெல்லாம் தெரியாது, இப்போ வர போறியே பிள்ளையா, இந்த பாரு இந்த ட்ரெஸ்ஸை நீ போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வம்பு பண்ணுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவரும் வேர் பண்ணிக்கிறாரு. அடுத்து எல்லாருமே வந்து ரிசப்ஷனுக்காக போகிறாங்க. எப்படியும் இந்த கல்யாணம் நடக்கவே போகிறதில்ல, இதில் ரிசப்ஷன் வேறு அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி வந்து அப்படி பேசிட்டு போகிறாங்க. அடுத்து எல்லாருமே வந்து பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி ஃபேமிலி வரவேற்கிறாங்க. இங்கே வந்து பொண்ணு வருது எல்லோரும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே சூப்பராக அலங்காரம் பண்ணி அவ்வளோ அழகாக அபி வராங்க. அதை பார்த்துட்டு ராகவுக்கு மனசே இல்லை, அப்படியே மனசே கஷ்டப்படுறாரு. பார்த்துட்டே இருக்காரு வந்து அபியை. விக்னேஷ் பக்கத்தில் எடுத்து வந்து உட்கார வைக்கிறாங்க. அதை பார்த்து ராகவ் வந்து அப்படியே வந்து தாங்கவே முடியாமல் பார்த்துட்ருக்காரு. அடுத்து வந்து சரி ஓகே எல்லாருமே வந்து கிஃப்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து சொல்கிறாங்க. வா ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு மேடை மேலே கூட்டின்னு போகிறாங்க. அப்போ எல்லோரும் கிஃப்ட் கொடுக்கும்போது அபி பக்கத்தில் இந்த சைடாக வந்து ராகவ் நிற்கிறாரு. என்னடா அபி பக்கத்தில் இல்லை, அப்போ தான் ஃபோட்டோஸ் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அபி பக்கத்தில் ராகவ் வந்து நிற்கிறாரு. அப்போ வந்து அபி கையை பிடிக்கிறாரு. அப்படியே தன்னை மறந்து அப்படியே கையை ரொம்ப நேரமாக பிடிக்கிறாரு. ஒன்றும் புரியாமல் அபி யோசிக்கிறாங்க, இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து தன்னையும் மறக்கிறாரு கொஞ்ச நேரம். அப்படியே வந்து அபி கூட வந்து இருக்கிற மாதிரியும் அவங்க கூட வந்து அப்படியே வந்து ஹக் பண்ணுற மாதிரியும் வந்து ராகவுக்கு தோணுது. அதையே அப்படியே நினச்சிட்டே இருக்காரு. அப்புறம் கனவு உலகத்தில் நிஜ உலகத்துக்கு வராரு. உடனே வந்து சாரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை விட்டுறாரு. அபிக்கு ஒன்றுமே புரியல, என்ன ஆச்சு இவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அடுத்து வந்து ரிசப்ஷன் முடிஞ்சோடனே அபி வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாமே வந்து ஜுவல்ஸ் எல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டு மார்னிங் வந்து ரெடி ஆகணும்னு சொல்லிட்டு சீக்கிரமாக படு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போயிடுறாங்க. அபி படுக்க போகிறாங்க. திடீர்னு யாரோ வர்ற மாதிரி இருக்குது. சரின்னு சொல்லிட்டு அபி கதவை திறக்கிறாங்க. பார்த்தா வந்து ராகவ் நிற்கிறாரு. அதை பார்த்து அபி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னாச்சு, எப்படி இந்த டைமுக்கு வந்து நிற்கிறீங்க அப்படின்னோடனே, இல்லை அபி உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும், உன்னை நான் உயிருக்கு வேற நேசிக்கிறேன் அபி, நீ இல்லாமல் என்னால் வாழவே முடியாது, இந்த கல்யாணத்தை நிறுத்திடு அபி, நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்கலாம், தயவு செய்து இந்த கல்யாணத்தை நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாரு. ஒன்றும் புரியாமல் என்னங்க நீங்கள் இந்த டைமில் வந்து இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க. இல்லை நான் உண்மையிலேயே உன்னை அப்பையிலேருந்து நேசிச்சு தான் இருக்கேன், உங்ககிட்ட நான் சொல்லலை அவ்வளோதான், ஆனால் வந்து உன்னால் எப்படி வந்து என்னை விட்டுட்டு வேறு ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னோடனே, இல்லைங்க இது என் அப்பாவோட ஆசைக்காக தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், மற்றபடி உங்கள் மேலே எனக்கு எந்த விருப்பம் இல்லை, ஏன் அப்படி போய் சொல்கிற, ஓ மனசில் நான் இருக்காது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ராகு கெஞ்சுறாரு. ஒன்றும் புரியாமல் அபி வந்து சொன்னால் புரிஞ்சுக்குங்க, தயவு செய்து வந்து இங்கேருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி கதவை வந்து தாப்பால் போடுறாங்க. அதை பார்த்து வந்து அதிர்ச்சி அடைகிறாரு. ராகு எழுந்துடுறாரு அப்படியே தூக்கத்துலேருந்து. நம்ம காலையில் வந்து கல்யாணம் இல்லை அபிக்கு, நம்மளுக்கே இப்படிப்பட்ட கனவு வருது, ஒரு வேளை நம்ம போய் சொன்னால் இதுதான் நடக்குமா, கண்டிப்பாக அபி ஒத்துக்க மாட்டா, கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்க தான் போகுதுன்னு சொல்லிட்டு ராகவ் தன்னை தேத்திக்கிறாரு. அடுத்து வந்து தூக்கமே வரல ராகவுக்கு. அதனால் வந்து அப்படியே வந்து வராரு. பார்த்தா வந்து அபியோட அந்த கதவு வந்து திறந்திருக்கு. அவங்க இருக்கிற அந்த மணமகள் அறை வந்து திறந்திருக்கு. அதை பார்த்து ராகவ் ஒன்றும் புரியாமல் வந்து போகிறாரு. இங்கே வந்து அபியை பார்க்க கரெக்டாக முரளி அங்கே வந்துடுறாரு. முரளி என்ன பண்ணுறாரு, அபியை வந்து பார்க்குறதுக்கு உள்ளே நுழைஞ்சிடுறாரு. ஒன்று அபி வந்து யார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, நான் தான் அப்படின்றாரு. நீங்களா, எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன இது இப்படி சொல்கிற, நான் வராமல் பின்ன யார் வருவா அப்படின்னு கேட்குறாரு. இங்கே பாருங்கள், உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, மரியாதை இங்கேருந்து போயிடுங்க புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க. பற்றி நான் கூச்சம் போட்டேன்னா அப்புறம் உங்களுக்கு தான் அசிங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து நீ என்ன கூச்சம் போட்டாலும் சரி, எனக்கு எந்த அசிங்கமும் ஏற்படாது, ஏன்னா நான் உன்னை விரும்புகிறேன், அதனால் நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும், வேறு யாரும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு அசிங்கமாக இல்லை இப்படி வந்து பேசுறதுக்கு, மரியாதை இங்கேருந்து போயிடுங்க, அப்புறம் நடக்கிறதே வேறேன்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க. அதெல்லாம் போக முடியாதுன்றாரு. இங்கே வந்து ப்ளீஸ் அபி நான் சொல்கிறது கேளு, உன்னை நான் அவ்வளோ விரும்புகிறேன் அபி புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்காரு. இங்கே வந்து ராகவுக்கு வந்து என்ன ஆச்சு, ரூமில் ஏதோ சத்தமாக இருக்கே, அபி ஏதோ சத்தமாக பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு பக்கமாக போகிறாரு. அப்போ வந்து முரளி என்ன பண்ணுறாரு, கெஞ்சிட்டு இருக்காரு. ப்ளீஸ் அபி நான் சொல்கிறது கேளுங்க, இந்த கல்யாணம் வேணாம், நம்ம 2 பேர் தான் கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்காரு. இங்கே ராகவும் போகிறாரு. இதோட முடியுது.